ஹாய் கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த சேனலோட ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ தான். ஸோ, இந்த சேனலோட மெயின் மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் வந்து கிராஃபிக் டிசைனிங் லேர்ன் பண்ணிட்டுருக்கீங்க, அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிட்டுருக்கீங்க, அண்ட் இ-காமர்ஸ் சொல்லிட்டு நிறைய ஆன்லைன் ஸ்கில்ஸ் வந்து இப்போ லேர்ன் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ, நானும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் சூஸ் பண்ணி கிராஃபிக் டிசைனிங் அண்ட் இ-காமர்ஸ் இந்த 2 ஸ்கில்ஸை இப்போதைக்கு நான் லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, நான் கிராஃபிக் டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னோட இ-காமர்ஸுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து எடிட் பண்ணுறதுக்கு, அந்த ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகுமே சொல்லிட்டு நான் இதையும் சைடில் லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, நான் கிராஃபிக் டிசைனிங் சொன்னோன்னா, நீங்கள் எல்லாம் ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே நிறைய பேர் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, அடோப் தான் மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அடோப் தான். ஸோ, நானும் அடோப் ஒரு கோர்ஸ் வாங்கி பண்ணிட்டு தான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்டு சைட் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கேன்வாவும் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட்டாக முடிக்கலாம். அதாவது ரொம்ப உங்களுக்கே தெரியும், அடோப் யூசர்ஸுக்கும் அந்த கேன்வா யூசர்ஸுக்கும் நிறைய பேர் நீங்களே சொல்லுவீங்க, கேன்வா யூசர்ஸ்லாம் நான் ப்ரொஃபஷனல்ஸே இல்லைன்னு சொல்லுவீங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்டு அடோப்பில் பண்ணுறதையும் கேன்வாவில் பண்ணுறாங்க நிறைய பேர். வந்து நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது கேன்வாவில். அண்டு மெயினாக என்னோடய தாட் பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் அந்த சாஃப்ட்வேர்ஸ் மேட்டரில் அந்த ஸ்கில்ஸ் தான் மேட்ரு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டேன். அதாவது என்னோடய தாட் இது, எனக்கு தோணுத மாதிரி. அதாவது நம்ம யோசித்து, அதாவது கேன்வாவில் இருக்குது ப்ரீமேட் டெம்ப்ளேட்ஸும் இருக்குது, அண்டு ஸ்க்ராட்ச்லேருந்து நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் அந்த இருக்குது. ஸோ, நீங்கள் வந்து உங்களோட சைடில் தான் நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அது. கேன்வாலேருந்து ஆல்ரெடி இருக்க டெம்ப்ளேட்டை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் அது வந்து வேஸ்ட் தான் அது. அதாவது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து, அதாவது கேன்வாஸ் இருக்கும்ல, அந்த ஒயிட் கேன்வாஸ்லேருந்து நீங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு பேனர் ரெடி பண்ணுறீங்களோ, ஆர் போஸ்டர் ரெடி பண்ணுறீங்களோ, இல்லாட்டி ஒரு லோகோ ரெடி பண்ணுறீங்களோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்களே ஸ்க்ராட்ச்லேருந்து ரெடி பண்ணிங்கன்னா ஓகே, தாராளமாக நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து உங்களோட தாட் தான் முக்கியம். அதாவது உங்கள் க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் தான் இங்கே மெயினாக இங்கே ப்ளே பண்ணுது. ஸோ, சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் ஏன்னா ஒரு சில பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நானே ஒத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அடோப் அந்த ஃபோட்டோஷாப் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே நான் அப்படியே ஸ்ட்ரைக்காக அப்படியே நின்ட்டேன். அப்படியே பிளாங்க், மைண்டெல்லாம் ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு. என்னடா அது இவ்வளோ இருக்கே சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சு எனக்கு புரியல சத்தியமாக ஸ்டார்டிங்கில் அது. அண்டு போக கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண தான் ஓகே, இந்த டூல் எதுக்கு, இந்த பென் டூல்லாம் எதுக்கு, மூவ் டூல்லாம் எதுக்கு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்மளுக்கு தெரிய வருது. அது வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அடோப் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் அதே கேன்வாவை பார்த்தீங்கன்னா ஈஸி, அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அது. அந்த சாஃப்ட்வேர்னு சொல்லலாம், வெப்சைட்னு சொல்லலாம். அது சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் மொபைலில் கூட நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கேன்வாவில் பண்ணலாம். அண்ட் சிஸ்டம்லாம் நீங்கள் லேப் இல்லாட்டி சிஸ்டமில் பண்ணுற மாதிரினா வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக க்ரோமில் போய்ட்டு நீங்கள் canva.com போட்டாலே போதும். ஃபஸ்ட்டு பேஜில் அதான் வரும். அதில் போய் ஜஸ்ட் நீங்கள் உங்களோட இமெயிலை கொடுத்து லாகின் பண்ணினாலே போதும், அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அண்ட் இதில் ப்ரோ பிளான் இருக்குது, ஃப்ரீ பிளான் இருக்குது. ஃப்ரீ பிளான்லேயே நீங்கள் எல்லாமே நீங்கள் ஃப்ரீ பிளான்லேயே ஓகே தான், ஏதோ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு. அண்ட் அது இல்லாமல் எல்லா ஃபீச்சரும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படி இருந்தால் தாராளமாக நீங்கள் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது பெஸ்ட். இது ஏன் நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ப்ரோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கேன்வா ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் நிறைய பேர் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணுறேன். நான் மட்டும் பார்த்தீங்கன்னா 3000 கொடுத்துலாம் நான் பை பண்ணல கேன்வாவை. ஜஸ்ட்டு நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீல் சம்திங் ஏதோ பார்த்தேன், அதெல்லாம் போட்டிருந்தாங்க 199 ஆர் 299 தெரில. நான் ரொம்ப நாள் பை பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதை 199 தான் நினைக்கிறேன் தெரிஞ்சது. 1 இயர் சொல்லிட்டு கொடுத்தாங்க. நான் வந்து அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் தாராளமாக ஓகே, எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட ப்ரோ தான் அது. அவங்க எப்படி தராங்க நமக்கு தெரியலது. ஓகே, மெயின் டாபிக்கில் போகலாம். ஸோ, இந்தமாரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது கிராஃபிக் டிசைனிங் பொறுத்த வரைக்கும். மெயினாக சாஃப்ட்வேர்ஸோட உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் முக்கியமே இங்கே. அண்ட் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஏஐ மோஸ்ட் ஆஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐ அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏஐ ப்ளஸ் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்து மிக்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும், ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு, எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு. ஸோ, அதுதான் சொல்கிறேன். ஸோ, என்னோடய சேனலை பற்றினா இப்போ நான் கேன்வா தான் மெயினாக நான் அப்லோட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கேன் நான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் மாதிரி சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களே வீட்டிலேருந்து செல் பண்ணுற மாதிரி அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது இல்லாமல் சர்வீஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸு, கிராஃபிக் டிசைனிங் சர்வீஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஸ்கில்ஸ் போயிட்டுருக்கு அதுலேயும். ஸோ, அந்தமாரி ஒர்க் பண்ணுறவங்களுக்காக தான் மெயினாக அந்த
கேன்வா யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்களே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி, அவங்களுக்கு என்னென்ன கான்டென்ட் போடுமோ, லைக் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸு, அந்த கரோசல்ஸ் அதெல்லாம் நீங்கள் பண்ணுற பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக நீங்கள் கேன்வாலே பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி நீங்கள் வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ண வேணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சில பேர் இருக்காங்க சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் கூட பிகினஸ்லாம் நானும் பார்த்துருக்கேன். பிகினர்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து அவங்க சேனலை இது பண்ணுறதுக்காக, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரீலான்ஸ் மாரி சம்திங் ஹையர் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த மாரி ஒர்க்கெலாம் கொடுத்து அவங்களே போஸ்ட் போடுற மாரி எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியே நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நிறைய பேக் எண்டில் நிறைய சோர்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் சோலோவாக நீங்கள் ஒரு சேனல் ரன் பண்ணி நீங்களே பண்ணுற மாதிரினா எல்லாமே நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த மாதிரி பீப்பிள்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேன்வா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வா வந்து மோர் தென் எனஃப் ஃபார் யூ. ஸோ நீங்கள் வந்து கேன்வா மட்டும் யூஸ் பண்ணி தாராளமாக எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கலாம். அண்டு இப்போ வீடியோ எடிட்டிங்கும் சொல்லிட்டு கேன்வாவில் வந்திருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் கேன்வாவில் வந்திருக்கு கைஸ். நான் உங்களுக்கு அதான் ஒன்றுனா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அந்த எதாவது சொல்கிறேன், நான் வந்து பண்ணுற ஒர்க் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதான் இந்த சேனலோட மெயின் மோட்டோ. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.